ஓம் நமச்சிவாய. மிதுன லக்னத்திற்கு குரு பகவான் கெடுதல் செய்வாரா அப்படின்னு கேட்டா, மிதுன லக்னத்திற்கு குரு பகவான் கெடுதல் செய்வது கிடையாது. அவர் பாதகாதிபதியாகவே வந்தாலும் அவர் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன லக்னத்திலேயே பார்த்தீங்கன்னாக்காலே குரு பகவானின் நட்சத்திரமாகப்பட்டது புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்குது. அப்ப மிதுன லக்னத்துல குரு பகவான் பாத்தீங்கன்னாக்கா அந்த லக்னத்துல இருந்தா திக்பலம் பெறாரு. பாதகாதிபதி லக்னத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிதுன லக்னத்துக்கு பாதகாதிபதி மிதுன லக்னத்திலே இருந்தாலும் திக்பலம் பெறுவதோட இல்லாம அவர் அந்த லக்னத்துல வர்க்கோத்தமும் ஆகிறார். இப்போ வர்க்கோத்தமும் ஆகும்போது அந்த இடத்துல குரு பகவான் பலம் மிக்கவராயிறார். அப்போ அவர் மிதுன லக்னத்துக்கு ஒரு குரு பகவான் கெடுதல் செய்ய போறது இல்லை. சரி, மிதுன லக்னத்துக்கு குரு பகவான் கெடுதல் செய்ய மாட்டாரு. அப்போ கன்னி லக்னத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்னி லக்னத்துக்கு குரு பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னா 4க்கும் 7க்கும் அதிபதியாக 2 கேந்திரங்களுக்கு அதிபதியாக வராரு. அப்போ ஒரு 4ஆம் இடமான தாய்ஸ்தானத்துக்கும் 7ஆம் இடமான மனைவி குறிக்கக்கூடிய இடத்துக்கும் கணவனை குறிக்கக்கூடிய இடத்துக்கும் அதிபதியா வராரு. அப்ப அந்த கன்னி லக்னத்துக்கு குரு பகவான் எந்த விதத்திலையும் பாத்தீங்கன்னா கெடுதல் செய்வார் அப்படின்னா, அவர் நிற்கக்கூடிய பாவகமாகப்பட்டது அந்த ஜாதகத்துக்கு அந்த லக்னத்திற்கு கன்னி லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் இருந்தா கெடுபலன் தருவார். 4ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா வீடு கட்டுவது போன்ற விஷயங்களுக்காக கடன் வாங்குற நிலையை கொண்டு வைத்து கடனுக்காக பாத்தீங்கன்னா கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். சரியா? அதே நேரத்துல இந்த மிதுனம் கன்னி லக்னங்களுக்கு குரு பகவான் கெடுதல் செய்வது இல்லை அப்படிங்கிறது மிதுன லக்னத்துக்கு மட்டும் அவர் கெடுதல் செய்வது கிடையாது கிடையாது கிடையாது. ஆனால் அவர் வாங்கக்கூடிய, அதாவது அவரு போய் அந்த கிரகத்துக்கு அந்த மிதுன லக்னத்துக்கு எந்த பாவகத்தில் குரு பகவான் இருக்கிறார்ன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா பலனாகப்பட்டது மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அதனால மிதுன லக்னத்துல பாத்தீங்கன்னாக்கா குரு பகவான் நட்சத்திரம் இருக்கு, மீன லக்னத்துல புதன் பகவானின் நட்சத்திரம் இருக்கு. அதனால இது குரு பகவான் பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா மிதுன லக்னக்காரர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கெடுதல் செய்வது இல்லை இல்லை. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளம்.